அனைவருக்கும் வணக்கம். இங்கிலீஷ் ஃபீவர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் யாசிகா. இந்த சேனல் மூலம் ஸ்போக்கன் இங்கிலீஷை மிகவும் எளிதாக கற்றுக்கொள்ளலாம். In today's video, Day 16, நாம் prepositions, singular and plural ஆகியவற்றை மிகவும் எளிய முறையில் கற்றுக்கொள்ளவும் ரிவிஷன் செய்யவும் போகிறோம். First, let us see prepositions. What is a preposition? A preposition is a word placed before a noun or pronoun to show relation, place, time, direction, etc. Preposition just முன்னிலைச் சொல். Examples: The book is on the table. புத்தகம் மேசையின் மேல் உள்ளது. இங்கே on என்பது preposition. She is in the room. அவள் அறையின் உள்ளே இருக்கிறாள். இங்கே in என்பது preposition. He is under the tree. அவன் மரத்தின் கீழ் இருக்கிறான். இங்கே under என்பது preposition. We go to school. நாம் பள்ளிக்கு செல்கிறோம். இங்கே to என்பது preposition. The cat is behind the door. பூனை கதவின் பின்னால் உள்ளது. இங்கே behind என்பது preposition. Tamil meaning of prepositions in உள்ளே, on, மேல், under, கீழ், between, நடுவில், behind, பின்னால், in front of, முன்பு, to, நோக்கி, கு, from, இலிருந்து, with, உடன், without, இல்லாமல். Types of prepositions: place, இடம், in, on, under. இந்த முன்னிலைச் சொற்கள் ஒரு இடத்தை சுட்டிக்காட்ட பயன்படுகின்றன. time, நேரம், at, on, in. இந்த முன்னிலைச் சொற்கள் நேரத்தை சுட்டிக்காட்ட பயன்படுகின்றன. direction, திசை, to, into, onto. இந்த முன்னிலைச் சொற்கள் திசையை சுட்டிக்காட்ட பயன்படுகின்றன. Now let's see singular and plural. Singular என்றால் என்ன? Singular noun என்பது ஒரே ஒரு மனிதர் அல்லது பொருளை குறிக்கும். தமிழில் singular each ஒருமை. உதாரணம்: boy ஒரு பையன், book ஒரு புத்தகம். Plural என்றால் என்ன? Plural noun என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட மனிதர்கள் அல்லது பொருட்களை குறிக்கும். தமிழில் plural eaches பன்மை. உதாரணம்: boys பல பையன்கள், books பல புத்தகங்கள். Basic rules அடிப்படை விதிகள். வார்த்தையின் இறுதியில் s சேர்க்க வேண்டும். book books, pen pens. Rule 2: s sh chich x ஆகியவற்றில் முடியும் வார்த்தைகளுக்கு is சேர்க்க வேண்டும். bus buses, box boxes. Rule 3: கொண்டு முடியும் வார்த்தைகளில் i is ஆக மாற்ற வேண்டும். baby babies, city cities. Rule 4: சில வார்த்தைகள் விதிவிலக்கு irregular forms. man men ஆண்கள், child children குழந்தை குழந்தைகள், foot feet கால்கள். Examples உதாரணங்கள்: There is one apple ஒரு ஆப்பிள் உள்ளது. There are many apples பல ஆப்பிள்கள் உள்ளன. The boy is playing பையன் விளையாடுகிறான். The boys are playing பையன்கள் விளையாடுகிறார்கள். Summary சுருக்கம். Preposition என்பது ஒரு தொடர்பை, ரிலேஷன் காட்டும் சொல். தமிழில் இதை முன்னிலைச் சொல் என்று அழைக்கின்றோம். சிங்குலர் என்பது ஒன்றை குறிக்கும் தமிழில் இது ஒருமை. plural என்பது ஒன்றுக்கும் மேற்பட்டதை குறிக்கும் தமிழில் இது பன்மை. fill in the blanks முன்னிலைச் சொல்ல தேர்வு பண்ணுங்க. Options: in, on, under, to, between, behind. The cat is shying the table. பூனை மேசையின் shine tea உள்ளது. She is shying tea the room. என்னறையின் shine eats இருக்கிறாள். The ball is shine tea the box. பந்து பெட்டியின் in day உள்ளது. I am going a day school. நான் பள்ளிக்கு in day செல்கிறேன். The chair is day the table and the wall. நாற்காலி மேசை மற்றும் சுவரின் day உள்ளது. The dog is in the door. நாய் கதவின் உள்ளது. தமிழ் hint உதவி. மேல் உள்ளே, கீழ், நோக்கி, நடுவில், பின்னால். Convert singular to plural. ஒருமையை பன்மையாக மாற்றுங்கள். book boy, bus, baby, box, child. Answers பதில்கள்: book books, boy boys, bus buses, baby babies, box boxes, child children. Fill in the blanks. வெற்றிடங்களை நிரப்புங்கள். There is one acorns apple apples. There are many metals pen pens. One boy many moncaros. One city many grantaras. One child many grantara. Answers பதில்கள்: There is one apple.
There are many pens. One boy, many boys. One city, many cities. One child, many children. Choose correct sentence. சரியான வாக்கியத்தை தேர்வு செய்யுங்கள். A. The boys is playing B. The boys are playing. சரியான பதில். B. The boys are playing. A. The cat are sleeping. B. The cat is sleeping. சரியான பதில். B. The cat is sleeping. A. Many books are there. B. Many books are there. சரியான பதில். B. Many books are there. தமிழ், இங்கிலீஷ், தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு மாற்றுங்கள். ஒரு நாய் உள்ளது. பல நாய்கள் உள்ளன. புத்தகம் மேசையின் மேல் உள்ளது. பையன்கள் விளையாடுகிறார்கள். Answers. பதில்கள். There is a dog. There are many dogs. The book is on the table. The boys are playing. தினமும் பிராக்டிஸ் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க. See you soon. Bye bye.